அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணுற அன்னைக்கு ஒரு ஆண் சுமார் 50 வயது இருக்கும். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கோவையில் உள்ள ஒரு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாரு. அவருடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் ஜாதகத்திலையும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி, பையன், பொண்ணு, இவங்க 3 பேர்த்து ஜாதகத்தையும் வச்சு ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. 1, மருத்துவமனையில் உள்ளவரின் மனைவி ஜாதகம். ஃபஸ்ட்டு அதை ஸ்டடி பண்ணுறோம். 2, மருத்துவமனையில் உள்ளவரின் மகன் ஜாதகம். 3, மருத்துவமனையில் உள்ளவரின் மகள் ஜாதகம். 4, மருத்துவமனையில் உள்ளவரின் ஜாதகம், அதாவது பேஷண்ட்டோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல பேஷண்ட்டோட ஒய்ஃப் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவருடைய ஒய்ஃப் ஜாதகம். இதை சிஆர்பி மெத்தடில் அப்ரோச் பண்ணுறோம். சிஆர்பி மெத்தடை பற்றி ஒரு நிமிஷம் சுருக்கமாக சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதோட மட்டும் இல்லாமல் மேலும் பல விதங்களில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குதுன்னு புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது சம்பந்தமான நூல் 2 எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஜோதிட அமுதம் பாகம் 1, ஜோதிட அமுதம் பாகம் 2. இந்த 2 நூலில் இருக்கிற டாப்பிக்கை பற்றி தான் இந்த ஜாதகத்தில் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண போகிறோம். அதில் ஒருத்தர் கல்யாணம் ஆகி 1, 2 குழந்தைகள் பிறந்த பிறகு கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இளம் வயதில் விதவையாகக்கூடிய நிலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தட்னா வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அது மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். 3வதா வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். 4வதா ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு பெறும். மேலும் அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்படி இடமாற்றி வைத்து பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய வலிமை ஒரு துளி கூட குறையாமல் அப்படியே இருக்கும் என்பதை நினைவில் வைத்து இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். ஜாதகரின் மனைவி பிறந்தது துலா லக்னம். இப்போ இவருடைய கணவன் உடல்நிலை சரியில்லாமல் மிக கடுமையான வியாதிக்கு ஆளாகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. அதற்கு மனைவி ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கிற திசை கீழே பாருங்க. சுக்கிர தசை, சுக்கிரன் புத்தி 2026 ஜூலை வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது லக்னத்திற்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அந்த சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்கு. இங்க பாருங்க, அந்த சுக்கிரன் அமர்ந்தது கிரக பாதசாரத்துல பாருங்க. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னா நடக்கிற சுக்கிர திசை. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை. சித்திரையிலிருந்து 7வது நட்சத்திரம் பூராடம். இங்க பாருங்க, ப்ளூ கலர் டாட்டட் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த பூராடம் நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் என்பது துலா லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. எங்க இருக்கு? 3ஆம் இடத்துல இருக்கு. இப்போ சுக்கிரதிசை ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும்னா, சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்தில் உள்ள கிரகம், அதாவது 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் துன்பத்திற்கு ஆளாகும். இதுதான் வதம் நட்சத்திர தொடர்பு அப்படின்னு சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த தொடர்பு என்ன பண்ணும் அப்படின்னா, திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தை தொந்தரவு செய்யும். அந்த விதத்துல சுக்கிரதிசை ஆரம்பிச்ச உடனேயே 7ஆம் இடம் என்னும் கணவனுக்கு துன்பத்தை அளிக்கிறது. அப்ப இந்த துன்பம் அந்த கணவனுக்கு எந்த அளவுக்கு போய் முடியும்? சிலருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்பண்டிக்ஸு, ஹெர்னியா, கிட்னியில ஸ்டோன் வர்றது, அல்லது கால் பிளாடர் ஸ்டோன் வர்றது, ஹை சர்ஜரி, எலும்பு உடையிறது, இந்த மாதிரி மேஜர் சர்ஜரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி நல்லபடியாக வந்துடுவாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கணவனுக்கு தொந்தரவுன்னு வருது. அந்த தொந்தரவு எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் ஃபர்தராக ஸ்டடி பண்ணலாம். இங்கே பாருங்க, சைடில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் 9 விதிகள் நான் புதுசாக கண்டுபிடிச்சதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் எதுக்கு இருக்குதுன்னா, நூற்றுக்கணக்கான இளம் விதவை
ஜாதகங்களை ஆய்வு செய்யும் பொழுது அதுல இந்த 9 விதிகளும் காமன் ஃபேக்டராய் இருந்துச்சு. இந்த காமன் ஃபேக்டர் யாருக்கெல்லாம் இருக்குதோ நிச்சயமாக அவங்களும் இளமையிலேயே கணவனை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுல ரூல் 1, 7, 8 தொடர்பு. பாருங்க, துலா லக்னத்திற்கு 7 குடையவர் செவ்வாய் தனுசுல இருக்கு. இந்த செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, செவ்வாய் பூராடம் நட்சத்திரத்துல இருக்கு. பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 8 சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருந்து ரூல் 1 மேட்ச் ஆகுது. ரூல் 2, 7, 10 தொடர்பு. 7 செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது 8ஆம் பார்வை மூலமாக கடகத்தை பார்க்குது. கடகம் என்பது துலா லக்னத்திற்கு 10ஆம் வீடு. அதனால 7, 10 தொடர்புங்கிறத பார்க்க முடியுது. ரூல் 3, 7, 2 தொடர்பு. துலா லக்னத்திற்கு 7 செவ்வாய் தான் 2ஆம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கிறதுனால 7, 2 கனெக்ஷனை பார்க்க முடியுது. ரூல் 4, 7 செவ்வாய் தொடர்பு. துலா லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் தொடர்பு எப்படி வருதுன்னா, 7ஆம் வீடு என்பது மேஷம், அது செவ்வாயினுடைய வீடு என்ற காரணத்தினால 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ரூல் 5, 7 ராகு தொடர்பு. துலா லக்னத்திற்கு 7 செவ்வாய் தனுசுல இருக்கு. தனது 4ஆம் பார்வை மூலமாக மீனத்துல இருக்கிற ராகுவை பார்க்குது. அப்போ 7 செவ்வாய் தொடர்பா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கோ. ரூல் 6, 7 குரு தொடர்பு. 7 செவ்வாய் தனுசு ராசியில இருக்கு. தனுசு என்பது குருவினுடைய வீடு என்ற காரணத்தினால 7ஆம் வீட்டிற்கு குரு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 7, 7 மாந்தி தொடர்பு. இங்க பாருங்க, துலா லக்னத்திற்கு 7 செவ்வாய் தனுசுல இருக்கு, கூடவே மாந்தி சேர்ந்திருக்கு. அதனால 7 மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது. ரூல் 8, 2க்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. அதாவது வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை, இந்த 3ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் இந்த விதி பொருந்தி வந்ததாக எடுத்துக்கணும். பாருங்க, லக்னம் துலாம், 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரத்துல இருக்கு. பாருங்க, செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் பூராடம். பூராடம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் பூசம். அங்க சந்திரன் இருக்கு. அதாவது கடகராசியில் இருக்கிற சந்திரன் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் செவ்வாய் அமர்ந்துள்ள பூராடம். அதனால 7ஆம் வீட்டு அதிபதிக்கு வேதை நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளது. அது மட்டும் இல்ல, செவ்வாய் அமர்ந்த பூராடம் நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் சித்திரை. இதற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேரு. இந்த சித்திரை நட்சத்திரத்துல கேது இருக்கு. மறுபடியும் பாருங்க, இந்த சித்திரை நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கு. 7ஆம் இடம். இந்த மாதிரி வேதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் வைநாசிகம் நட்சத்திரத்தில் 2 கிரகமும் மேலும் லக்ன புள்ளியும் உள்ளது. இப்ப 3 இருக்கணும் அவசியம் இல்லை. இங்க வேதை நட்சத்திரத்துல ஒரு கிரகமும் சித்திரை அப்படிங்கிற வைநாசிக நட்சத்திரத்துல 2 கிரகமும் லக்ன புள்ளியும் இருக்கு. இந்த அளவுக்கு 4 இருக்க வேண்டியதில்லை. இது கடுமையான தோஷம் அப்படின்னு நம்ம சிஆர்பி மெத்தட்ல சொல்றோம். ஒரு கிரகம் வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதையில் இருந்தால் போதும் என்பது சிஆர்பி மெத்தடோட ரூல். பட் இங்க 4 விஷயங்கள் பொருந்தி வருகிறது. 9, 7க்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. இப்போ துலா லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியே தான் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரிதான் செவ்வாய் என்பது 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்து 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்ததுனால அதற்கு வதம் வைநாசிகம் என்பது மேல சொன்ன அந்த விதிகள், அதாவது 8ஆவதுல சொன்ன இதே விதி தான் இங்கேயும் பொருந்தி வருது. அதனால இங்க இருக்கிற 9 விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால இந்த ஜாதகருடைய கணவர் இவரை பிரிந்து வாழ வேண்டும் அல்லது இளமையில் இவர் கணவனை இழக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. சரி, இப்போ ஒரு குடும்பத்துல கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் கடுமையான வியாதி வந்து வைத்தியம் பார்க்குறாரு. அப்போ அவங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இங்க பாருங்க,
மருத்துவமனையில் உள்ளவரின் மகன் ஜாதகம், அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் இருக்காரு இல்லையா, அவருடைய பையன் ஜாதகம். இவரும் அதே மாதிரி தான் துலா லக்னத்துல பிறந்திருக்காரு. இப்போ பல நூறு ஜாதகங்களை ஆய்வு செய்த போது எந்த குழந்தைகள் தங்களது தந்தையை இளம் வயதில் பிரிந்து வாழ்வார்கள் அல்லது தந்தை இல்லாமல் வாழ்வார்கள் அப்படிங்கிறத ஆய்வு செய்து சைடில் பாருங்க. இங்கே இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிற விதியை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 9 விதிகளும் எந்த குழந்தையோட ஜாதகத்தில் இருக்கோ அந்த குழந்தைகள் தந்தையை பிரிந்து வாழ்வார்கள், தந்தை இல்லாமல் வாழ்வார்கள் அல்லது தந்தை இளமையில் இறந்து விடுவார் என்பது எதேச்சியான உண்மை. இந்த ஜாதகத்துல நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. ரூல் 1, 9, 8 தொடர்பு. 9 என்பது தந்தை, 8 என்பது ஆயுளுக்கு கண்டம் என்பது அனைவரும் அறிந்தது. இந்த ரூல் 1 எப்படி வருதுன்னா, துலா லக்னம், லக்னத்திற்கு 9ஆம் வீடு என்பது மிதுனம், இதன் அதிபதி புதன் 8ஆம் வீட்லயே இருக்கு. அப்போ 9 கூடயும் 8ஆம் வீட்டுல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். ரூல் 2, 9, 10 தொடர்பு. துலா லக்னம், 9ஆம் வீட்டு அதிபதி புதன் 8ஆம் வீட்டுல இருக்கு. புதன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, ரோகிணி. ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். துலா லக்னத்திற்கு சந்திரன் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால 9, 10 தொடர்பானதை பார்க்க முடியுது. ரூல் 3, 9, 4 தொடர்பு. துலா லக்னத்திற்கு 9ஆம் இடம் மிதுனம், இதன் அதிபதி புதன். 4ஆம் இடம் மகரம், இதன் அதிபதி சனி. இந்த சனிக்கும் புதனுக்கும் எப்படி தொடர்பு வருது அப்படின்னா, 4ஆம் வீட்டு அதிபதி சனி சிம்மத்துல இருக்கு. சனி 10ஆம் பார்வையாக பார்க்கும் தன்மையை கொண்டது. 10ஆம் பார்வை மூலமாக ரிஷபத்துல இருக்கிற 9ஆம் வீட்டு அதிபதியான புதனை பார்க்குது. அப்போ 4, 10 தொடர்பாயிருக்குன்னு எடுத்துக்கணும். 9ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு 4ஆம் இடமாக வரும். அப்போ 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்பது லக்னத்திற்கு 4 என்ற காரணத்தினால் 4, 9 தொடர்பு அப்படிங்கிற பாயிண்ட நான் எடுத்திருக்கேன். ரூல் 4, 9 செவ்வாய் தொடர்பு. நார்மலா பார்க்கும்போது துலா லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் எங்க இருக்குன்னா ரிஷபத்துல இருக்கு. ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய வீடு. இதற்கு டைரக்டா நான் சொல்லும் பொழுது செவ்வாய் தொடர்பு, மேசத்தில் இருக்கிற செவ்வாய் தொடர்பு ஏற்படலை. நான் புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் இருக்கு, அந்த கிரகத்தினுடைய வீட்டிலையும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலையும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். இப்போ இந்த கேஸ்ல சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிற புதனும், இங்க பாருங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, அதுல இருக்கிற செவ்வாயும் கனெக்ட் ஆயிக்கும். மறுபடியும் சொல்றேன், ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலையும் அந்த கிரகத்தின் வீட்டிலையும் உள்ள 2 கிரகங்கள் தொடர்பு பெறும். இது சிஆர்பி மெத்தட்ல நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த விதத்துல 9 கூடிய புதன் சுக்கிரனுடைய வீட்டிலையும் செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் உள்ள காரணத்தினால செவ்வாயும் புதனும் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து ரூல் 5, 9 அல்லது சூரியனுக்கு என்ன காரணம்னா, 9 என்பது தந்தைக்கான இடம், சூரியன் என்பது தந்தைக்கான கிரகம். அந்த விதத்துல 9ஆம் வீட்டுக்கு அல்லது சூரியனுக்கு ராகு தொடர்பு. இங்க இந்த பாயிண்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. துலா லக்னத்திற்கு 9 கூடிய புதன் ரிஷபத்தில் இருக்கு. புதனை மகரத்தில் இருக்கிற ராகு பார்க்காது. அந்த ராகு 9ஆம் இடத்தை பார்க்காது. ராகு அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், 9ஆம் இடத்துக்கு ராகு தொடர்பு வரணும், அல்லது 9ஆம் வீட்டுக்கு ராகு தொடர்பு வரல அப்படின்னா சூரியனுக்கு ராகு தொடர்பு பார்க்கணும். அப்ப ராகு அமர்ந்தது கிரக பாதசாரத்துல பாருங்க, ராகு அமர்ந்தது உத்திராடம். உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இப்படியும் சூரியனுக்கு ராகு தொடர்பு வருது. மறுபடியும் பாருங்க, சூரியன் அமர்ந்தது திருவாதிரை நட்சத்திரம். சூரியன் மிதுன ராசியில இருக்கு, திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கு. திருவாதிரை என்பது ராகுவோட நட்சத்திரம். இந்த விதத்திலையும் சூரியனுக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அப்ப சூரியனுக்கு 2 விதங்களில் ராகுவினுடைய தொடர்பு வந்து பார்க்க முடியுது. ரூல் 6, 9 குரு தொடர்பு. துலா லக்னம், 9ஆம் வீட்டு அதிபதி புதன் 8ல இருக்கு. இந்த புதனை குரு எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, குரு பாருங்க கும்ப ராசியில இருக்கு. கும்பத்தில் இருக்கிற குரு தனது 5ஆம் பார்வை மூலமாக 9ஆம் இடத்தை பார்க்குது. அதனால 9ஆம் இடத்திற்கு குரு தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது. ரூல் 7,
9 மாந்தி தொடர்பு. துலா லக்னத்திற்கு 11ஆம் இடம் அப்படிங்கிற சிம்மத்துல மாந்தி இருக்கு. இந்த மாந்தி 9ஆம் இடத்தை பார்க்கறதால 9 மாந்தி தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது. ரூல் 8, 2க்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. 2 என்பது குடும்பஸ்தானம். ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பாவோட சேர்ந்து வீட்டில் இருந்ததுன்னா குடும்பஸ்தானம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கணும். அந்த குழந்தைக்கு 2ஆம் இடம் கெட்டு போய் தந்தை ஸ்தானமான 9ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா அப்பா இல்லாம வளர்ற குழந்தை அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடோட பிரின்சிபல் ரூல். அந்த விதத்துல ரூல் 8ல 2ஆம் இடத்திற்கு பகை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற வைநாசிகம், வேதை அல்லது வதம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. 3லையும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்றில் இருந்தா போதும். அந்த விதத்துல துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடம் விருச்சிகம், இதன் அதிபதி செவ்வாய் எங்க இருக்கு? மேசத்துல இருக்கு. செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் பூசம், அதாவது பரணியிலிருந்து 7வது நட்சத்திரம். பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். பூசம் என்பது 7வது நட்சத்திரம், வதம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல கேது இருக்கு. அந்த நட்சத்திரத்துல கேது இருக்கு. கேது மட்டும் இல்ல, அந்த பூசம் நட்சத்திரத்துல சந்திரனும் உள்ளது. அப்போ 2ஆம் இடம் என்று கூறப்படுகிற விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய்க்கு 2 கிரகங்கள் வதம் நட்சத்திரத்தில் இருந்து ரூல் 8 ஃபுல்ஃபில் பண்ணுது. ரூல் 9, 9க்கு வதம், வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. துலாம் லக்னத்தின் 9ஆம் இடம் மிதனம், இதன் அதிபதி புதன் எங்க இருக்கு? ரிஷபத்தில் இருக்கு. இந்த புதன் அமர்ந்த நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்திற்கு மகம் நட்சத்திரம் வதம், அதுல மகம் நட்சத்திரத்துல மாந்தி இருக்கு. மேலும் பூரட்டாதிங்கிறது வைநாசிக நட்சத்திரம், பூரட்டாதியில கிரகம் இல்லை. அதே சமயம் புதன் அமர்ந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரத்துல இங்க பாருங்க, சுவாதியில லக்ன புள்ளி இருக்கு. புதன் அமர்ந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் சுவாதி, அதுல லக்ன புள்ளி இருக்கு. இங்க நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா, வதம், வைநாசிகம், வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. கிரகம் அப்படின்னா நவ கிரகங்களையும் எடுத்துக்கணும், மாந்தியும் எடுத்துக்கணும், அல்லது லக்ன புள்ளியும் எடுத்துக்கணும். அந்த விதத்துல 9ஆம் வீட்டு அதிபதி புதன் அமர்ந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமான சுவாதியில் லக்ன புள்ளி உள்ளது. இந்த விதத்துல இங்க சொல்லி இருக்கிற 9 விதிகளும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கிற கடும் வியாதி துன்பப்படுகிற ஜாதகருடைய மகன் ஜாதகத்தில் உள்ளது. அப்ப இது எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுங்கிறது ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை பத்தி நான் இப்போ ஓப்பனா சொல்ல விரும்பல. மருத்துவமனையில் உள்ளவரின் மகள் ஜாதகம், ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவருடைய குழந்தை, அதாவது டாக்டரோட ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது ரிஷப லக்னம். இப்போ இந்த குழந்தைக்கும் அப்படித்தான். ஒரு ஜாதகத்துல 9ஆம் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானம் சிறப்பு இழந்து, 2ஆம் இடம் என்கிற குடும்பஸ்தானம் சிறப்பு இழந்து இருந்தால் அந்த குழந்தை தந்தையோடு சேர்ந்து வாழ பாக்கியம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி குழந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்டலில் விட்டுருவாங்க, அல்லது உறவினர் வீட்டில் விட்டுருவாங்க, அல்லது தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு வளர்த்துவாங்க. அப்படி இல்லாமல் பெற்றோரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த பாதிக்கப்பட்ட 9ஆம் இடம் சிரமத்திற்கு ஆளாகும். இது எப்படி இந்த ஜாதகத்தில் பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். இங்கே இந்த குழந்தை அப்படித்தான். சைடில் பாருங்க, ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிற 9 விதிகளும் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்க போகிறோம். 1, 9, 8 தொடர்பு. ரிஷப லக்னம், 9ஆம் இடம் மகரம், இதன் அதிபதி சனி எங்க இருக்கு? துலாமில் இருக்கு. அதாவது லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. இப்போ ரூல் 1ல் இருக்கிற 9, 8 தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்குறோம். 9 குடையவன் சனி, 8 குடையவன் குரு. குரு லக்னத்துல இருந்து தனது 9ஆம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்தை பார்க்குது. அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு, ஜோதிடர்களும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. பட் என்னுடைய ரிசர்ச்ல நான் ஃபைண்ட் அவுட் பண்ணினது, ஒரு 1000 ஜாதகத்தை எடுத்து குடும்ப உறவுகளில் இறந்தவர்கள் ஜாதகம் அப்படிங்கிற வடிவில் பார்க்கும்போது
உறவுகள்ல எந்த உறவு இறந்ததோ அந்த உறவு ஸ்தானத்திற்கு குரு தொடர்பு இருக்கிறது. அப்போ குரு தொடர்பு இருந்தா நன்மை அப்படிங்கிறது எந்த விதத்துல சரிங்கிறது இந்த டாபிக்ல எனக்கு புரியல. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தந்தை ஸ்தானம் கெட்டு போனதுக்கு இந்த குரு பார்வையே காரணம் அப்படின்னு நான் உறுதியா சொல்ல முடியும். ஏதோ இந்த ஜாதகத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறத கற்பனை பண்ணிக்காதீங்க. ஏற்கனவே ஜோதிட அமுதம் பாகம் 2 அப்படிங்கிற நூல் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த நூல்ல ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது இளமையில் தந்தை இறப்பது, இளமையில் தாயார் இறப்பது, திருமணமான இளம் வயதில் மனைவி இறப்பது, திருமணமான இளம் வயதில் கணவன் இறப்பது, பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது மகன் இறப்பது, பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது மகள் இறப்பது, அண்ணன் உயிரோடு இருக்கும்போது இளைய சகோதரன் இறப்பது, இளைய சகோதரன் உயிரோடு இருக்கும்போது மூத்த சகோதரன் இறப்பது. இது மாதிரி 8 தலைப்புகள்ல ரிசர்ச் பண்ணி பல 100 ஜாதகங்களை, அதாவது 1000 ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்த பொழுது நான் சொன்ன இந்த 8 உறவுகளின் மரணத்திலையும் செவ்வாய், ராகு, குரு, மாந்தி தொடர்பு உள்ளது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ளேன். அந்த ஆதாரத்திற்கு மேலும் வலுவூட்ட இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். அப்போ 8க்குடைய குரு லக்னத்திலிருந்து 9ஆம் பார்வை மூலமாக 9ஆம் இடத்தை பார்க்கிறது. ரூல் 2, 9, 10 தொடர்பு. ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி என்ற காரணத்தினால் ரூல் 2 பொருந்தி வருகிறது. ரூல் 3, 9, 4 தொடர்பு. இங்க பாருங்க, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி. சனி சூரியன் வீட்டை பார்க்கல, சூரியன் சனியை பார்க்கல, அல்லது சனியின் நட்சத்திரத்துல இல்லை. இருந்தாலும் இந்த விதி பொருந்தி வருகிறது. அதாவது 4, 9 கனெக்ட் ஆகுதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா சிஆர்பி மெத்தடில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் உள்ள கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல இங்க பாருங்க, சனி இருப்பது கிரக பாதசாரத்துல பாருங்க சுவாதி நட்சத்திரம். கும்பத்துல செவ்வாய் உள்ள நட்சத்திரம் இங்க பாருங்க, செவ்வாய் சதயம் நட்சத்திரத்துல இருக்கு. சனி சுவாதி, சதயத்துல செவ்வாய் இருக்கு. அப்போ ராகுவுடைய நட்சத்திரத்துல உள்ள காரணத்தினால சுவாதியில் இருக்கிற சனியை செவ்வாய் உள்ள சதயம் நட்சத்திரத்திற்கு சனியை மாற்றி வைக்கிறோம். அதனாலதான் சனியை இப்படி டிஃப்ரென்சியேட் பண்ணி ப்ளூ கலர்ல காட்டியிருக்கேன். சனி இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதா கற்பனை பண்ணிக்கணுமே ஒழிய உண்மையிலேயுமே சனி அங்க போய் இருக்காது. அப்போ இந்த இடத்துக்கு வந்த சனி, அதாவது கும்பத்திற்கு வந்த சனி 4ஆம் வீட்டை பார்க்கிறது. 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியனோடு தொடர்பு பெறுகிறது. இந்த விதத்துல 4, 9 தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது. ரூல் 4, 9 செவ்வாய் தொடர்பு. 9ஆம் வீட்டு அதிபதி சனி 6ஆம் வீட்டுல இருக்கு. இந்த சனி ஏற்கனவே சொன்ன திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். சனி கும்பத்துக்கு வந்த பிறகு செவ்வாயோட தொடர்பு ஏற்படுது. அந்த விதத்துல ரூல் 4 பொருந்தி வருகிறது. ரூல் 5, 9 அல்லது சூரியனுக்கு ராகு தொடர்பு. இங்க பாருங்க, ரிஷப லக்னம், லக்னத்துக்கு 9ஆம் இடம் மகரம், இதன் அதிபதி சனி துலாம் ராசியில ராகுவோட சேர்ந்திருக்கு. மேலும் அந்த சனி ராகுவின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரத்துல இருக்கு. அதனால ரூல் 5 பொருந்தி வருகிறது. ரூல் 6, 9 குரு தொடர்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், 9ஆம் வீட்டை லக்னத்தில் உள்ள குரு பார்க்கிறது. அதனால 9 குரு தொடர்பானதை புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த குரு லக்னத்துல என்ன நட்சத்திரத்துல இருக்கு பாருங்க, ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கு. 9ஆம் வீட்டு அதிபதி சனி சுவாதி நட்சத்திரத்துல இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்திற்கு சுவாதி நட்சத்திரம் வேதை. அதனாலதான் இப்படி கத்தரிப்பு கலர்ல கோடு போட்டு காட்டியிருக்கேன். குரு அமர்ந்த ரோகிணியும் சனி அமர்ந்த சுவாதியும் வேதை நட்சத்திரங்கள். அப்போ இந்த 2 கிரகங்களும் கனெக்ட் ஆகிக்கும். இது சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். இதை பற்றி எல்லாம் எலாபரேட்டா ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிஆர்பி மெத்தடை
தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரூல் 7, 9 மாந்தி தொடர்பு. 9ஆம் இடத்திற்கு மாந்தி தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்குறோம். ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடமான மீனத்துல மாந்தி இருக்கு. அங்க இருக்கிற மாந்தி தனது 3ஆம் பார்வை மூலமாக 9ஆம் இடத்தை பார்க்குது. அதே சமயம் இங்க பாருங்க, கிரக பாதசாரத்துல மாந்தி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. உத்திரட்டாதி என்பது சனியின் நட்சத்திரம். சனி இந்த லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ மாந்தி மீனத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்குது. மேலும் சனியோட நட்சத்திரத்திலேயே இருக்கு. அதனால இந்த ரூல், அதாவது 7வது ரூல் பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. ரூல் 8, 2க்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடம் மிதுனம், இதன் அதிபதி புதன் எங்க இருக்கு? கும்பத்துல இருக்கு. இந்த புதன் கிரக பாதசாரத்துல பாருங்க, பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் ரோகிணி. எப்படின்னா, பூரட்டாதியிலிருந்து 7வது நட்சத்திரம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. அந்த ரோகிணி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருக்கு. மேலும் அந்த ரோகிணி நட்சத்திரத்துல குரு இருக்கு. இந்த விதத்துல லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி புதனுக்கு வதம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியும் குருவும் அமர்ந்துள்ளனர். அதனால ரூல் 8 மேட்ச் ஆகுது. ரூல் 9, 9க்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது. அதாவது ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடம் மகரம், இதன் அதிபதி சனி துலாம் ராசியில இருக்கு. இந்த சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ரோகிணி. இந்த ரோகிணியில குரு இருக்கு. மறுபடியும் பாருங்க, சுவாதி நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ரோகிணி, இதுல லக்ன புள்ளி இருக்கு. அப்போ 9ஆம் இடத்திற்கு லக்ன புள்ளியும் குருவும் அமர்ந்து ரூல் 9ஐ ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குழந்தையினுடைய தந்தை ஜாதகத்தை பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கறது கடுமையான உடல்நல குறைவு ஏற்பட்டு கோவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் ஜாதகம். இப்போ இவருக்கு இந்த கடுமையான துன்பம் வர குடும்ப உறுப்பினர்களான மனைவி, மகன், மகள் 3 பேர் ஜாதகத்தையும் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லைடில் அந்த இண்டிவிஜுவலோட ஹோரோஸ்கோப்பை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க, இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது தனுசு லக்னம். இவருக்கு இப்போ நடக்கிறது சுக்கிரன் திசை, சுக்கிரன் புத்தி. எப்போ வரைக்கும்? 2026 பிப்ரவரி 16 வரைக்கும். ஆல்ரெடி மனைவிக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னு பார்த்தோம். ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, குடும்பத்தில் 2 பேர்த்துக்கு ஒரே திசை நடந்தால் அது யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையான கான்செப்டை வச்சு வழக்கமாக ஜோதிடர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை ஏற்படும், அல்லது மகளுக்கும் தந்தைக்கும் கூட்டு திசை நடந்தால் யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படும், இப்படிலாம் சொல்லிட்டு வர்றோம். இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவருடைய ஜாதகம் இருந்ததுன்னா கம்பேர் பண்ணுறோம், அதை சொல்கிறோம். அதே சமயம் அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் இண்டிவிஜுவலாக அந்த ஹோரோஸ்கோப்பை இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இவருக்கு சுக்கிரதசை நடக்குது பாருங்க. தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. எங்க இருக்கு? 2ஆம் இடத்துல இருக்கு. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, திருவோணம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரன் தனுசு லக்னத்திற்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி எங்க இருக்கு? 12ல இருக்கு. அப்போ 6க்குடைய சுக்கிரனுடைய திசை நடக்குது. சுக்கிரன் அமர்ந்தது திருவோணம் நட்சத்திரம். அந்த சுக்கிரன் எங்க இருக்கு? சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. சந்திரன் இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, 12ஆம் வீட்டுல இருக்கு. ஒரு ஜாதகத்துல ஒரு திசை இது போல 6, 8, 12 ஒரே டைம்ல லிங்க் ஆச்சுன்னா அது டைம் சரியில்லை அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட். இப்போ சிஆர்பி மெத்தட்ல அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் கிரக பாதசாரத்துல பாருங்க திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கு. இதனுடைய வதம் வைநாசிகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். திருவோணம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் அஸ்வினி, வைநாசிக நட்சத்திரம் விசாகம். அப்போ அஸ்வினியில, அதாவது மேசத்துல கிரகம் இல்லை, அதனால அஸ்வினியில கிரகம் இல்லை, வதம் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அடுத்தது 22வது நட்சத்திரம் விசாகம். அந்த விசாகத்துல ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். என்ன இருக்கு? விசாகத்துல சந்திரன் இருக்கு. அப்போ இந்த திசாநாதன்
அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் துன்பத்திற்கு ஆளாகும். அல்லது வைனாசியம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீடு துன்பப்படும். அந்த விதத்துல சந்திரன் வைனாசியம் நட்சத்திரத்தில் இருக்கு, திசாநாதனுக்கு வைனாசியம் நட்சத்திரத்தில் இருக்கு. அந்த சந்திரன் தனுசு லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. 8 என்பது ஆயுளுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ இந்த சுக்கிர திசை 8ஆம் இடத்திற்கு பாதிப்பை கொடுக்கும். இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு வரும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன திசாநாதன் 6, 8, 12 சம்பந்தப்பட்டிருக்கு. திசாநாதன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வைனாசியம் நட்சத்திரத்துல கிரகம் இருக்கு. இதை பத்தி பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா, குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய ஜாதகத்தை கம்பேர் பண்றோம். மனைவி ஜாதகத்துல இளமையில் கணவனை பிரியக்கூடிய அமைப்பு உள்ளது. மகன் ஜாதகத்தில் இளமையில் தந்தையை பிரியக்கூடிய அமைப்பு உள்ளது. மகள் ஜாதகத்தில் இளமையில் தந்தையை பிரியக்கூடிய அமைப்பு உள்ளது. இந்த ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானத்தை, அதாவது 8ஆம் இடத்தை பாதிக்கும் இடத்தில் நட்சத்திரத்தில் சுக்கிர திசை நடக்கிறது. அப்போ இவருக்கு ஆயுள் சம்பந்தமான கடுமையான பிரச்சனை ஏற்பட்டதை அறிய முடிகிறது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்றதுக்கு எந்த சாஸ்திரத்திலையும் இதுதான் விதின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டப்படாத விவரங்களை, விஷயங்களை விதிகளாக நான் சிஆர்பி மெத்தட்ல புதுசா கண்டுபிடிச்சு அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது சம்பந்தமா ஏற்கனவே ஜோதிட அமுதம் பாகம் 1, ஜோதிட அமுதம் பாகம் 2 அப்படின்னு சொல்லி 2 புத்தகம் வெளியிட்டிருக்கேன். இப்போ அதோட தொடர்ச்சியாக ஜோதிட அமுதம் பாகம் 3 அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதி பப்ளிஷ் பண்ண ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு, அந்த நூலில், அதாவது ஜோதிட அமுதம் பாகம் 1 நூலில் சிறுநீரக கோளாறு ஏற்படுவதற்கான சிஆர்பி முறையில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் இருக்கு. அந்த விதிகளை இங்க பாருங்க. இந்த ஸ்லைடோட ஓரத்துல ப்ளூ கலர் பாக்ஸ்ல வரிசைப்படுத்தி காட்டியிருக்கேன். 1லிருந்து 8 வரைக்கும் இருக்கு. இந்த விதிகள் இந்த ஜாதகத்துல இருக்கான்னு பாக்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு கடந்த ஓராண்டு காலமாக சிறுநீரக கோளாறு, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ்ல இருக்காரு. அப்படிங்கிறதுனாலதான் இந்த பாயிண்ட்டை நம்ம வெரிஃபை பண்றோம். ரூல் 1, 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகள் தொடர்பு. ஏற்கனவே சொன்ன தனுசு லக்னம் 6 குடையனுடைய திசை நடக்குது. அந்த சுக்கிரன் 8 குடையனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அந்த 8 குடைய சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கு. அதனால ரூல் 1 பொருந்தி வருவதை அறிய முடிகிறது. ரூல் 2, 7 சனி தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம், அதிபதி புதன் எங்க இருக்கு? மகரத்தில் இருக்கு. மகரம் என்பது சனியனுடைய வீடு அப்படிங்கிற காரணத்தினால 7ஆம் வீட்டிற்கு சனி தொடர்பு வந்ததை பார்க்க முடிகிறது. ரூல் 3, சந்திரன் சனி தொடர்பு. இந்த ஜாதகம் அல்ல, எந்த ஜாதகமா இருந்தாலும் சந்திரன் சனி தொடர்பு பார்க்கணும். அப்போ இந்த லக்னத்திற்கு 12ஆம் வீட்டுல, அதாவது விருச்சிகத்தில் இருக்கிற சந்திரன் கிரக பாசாரத்தை பாருங்க. சந்திரன் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம், அது மகம். அதுல சனி இருக்கு. அதாவது விசாகம் நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் விசாகம். பாருங்க, மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். விசாகத்திலிருந்து 22வது நட்சத்திரம் மகம். அதற்கு வைனாசிக நட்சத்திரம்னு பேரு. மகம் நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் விசாகம். அதற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு. இது மாதிரி வதம், வைனாசியம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிறது சிஆர்பி மெத்தடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த விதத்துல சந்திரனும் சனியும் தொடர்பு பெறுகிறார்கள். ரூல் 4, சந்திரன் ராகு தொடர்பு. கன்னி ராசியில் இருக்கிற ராகு விருச்சிகத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கறதால சந்திரன் ராகு தொடர்பாயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ரூல் 5, கேது புதன் தொடர்பு. இங்க பாருங்க, மீன ராசியில கேது இருக்கு. அந்த கேது மகர ராசியில் இருக்கிற புதனை பார்க்குது. அப்ப கேதுவும் புதனும் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு எடுத்துக்கணும். ரூல் 6, குரு சுக்கிரன் தொடர்பு. இங்க பாருங்க, லக்னாதிபதியான குரு மிதுனத்துல இருக்கு. குரு 5ஆம் பார்வை உள்ளது. அந்த 5ஆம் பார்வை மூலமாக துலாம் ராசியை பார்க்குது. அப்ப குரு 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கறதுனால, துலாம் என்பது சுக்கிரனுடைய வீடு. ஒரு கிரகத்தோட சேரணும், அதோட நட்சத்திரத்தில் இருக்கணும், வதம் வைனாசியத்தில் இருக்கணுங்கிறது கூட இல்லை. ஒரு கிரகம் ஒரு வீட்டை பார்த்தாலே
அந்த வீட்டின் அதிபதியோடு தொடர்பு பெற்றதாக பொருள். அந்த விதத்துல குரு சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கறதுனால இந்த ரூல் 6ல் இருக்கிற குரு சுக்கிரன் தொடர்பு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரூல் 7, கேதுவிற்கு அல்லது கேது அமர்ந்த வீட்டு அதிபதிக்கு 1 அல்லது 2 அல்லது 12ல் செவ்வாய் இருப்பது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், மீனத்துல கேது இருக்கு. அப்போ இந்த கேதுவுக்கு முன் வீட்லேயோ பின் வீட்லேயோ அல்லது கேது கூடயோ செவ்வாய் இருக்கணும். அல்லது கேது அமர்ந்த வீட்டின் அதிபதி யாரு? குரு. அது எங்க இருக்கு? மிதுனத்துல இருக்கு. அந்த குருவிற்கு முன்னாடியோ பின்னாடியோ அல்லது குரு கூடயோ செவ்வாய் இருந்தா இந்த ரூல், அதாவது 7வது ரூல் ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். அந்த விதத்துல கேதுவுக்கு முன்னாடி பின்னாடி கேது கூட செவ்வாய் இல்லை. கேது அமர்ந்த வீட்டின் அதிபதி குரு மிதுனத்துல இருக்கு. இதனுடைய அடுத்த வீட்டுல செவ்வாய் இருக்கு. 6 வழியில கேதுவுக்கு செவ்வாய் தொடர்பு நம்ம பார்க்கிறோம். கேதுவுக்கு அடுத்த வீட்லயோ முன் வீட்லயோ கேது கூடயோ செவ்வாய் இல்லை. கேது அமர்ந்த வீட்டின் அதிபதி குருவுக்கு 2வது வீட்டுல செவ்வாய் இருக்கு. அதனால ரூல் 7 மேட்ச் ஆகுது. ரூல் 8, 1, 6, 8ஆம் இடத்து அதிபதிகளுடன் ராகு தொடர்பு. அதாவது 1, 6, 8 இந்த 3 வீடுகளுக்கும் ராகு தொடர்பு நிச்சயம் வர வேண்டும். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த 8 விதியும் வரும்னு நினைக்காதீங்க. கிட்னி டோனரா இருந்தாலும் இந்த 8 விதியும் வரும். நான் எழுதின புக்கில் கிட்னி டோனரோட 2 பேர் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கான அனைத்து விதிகளும் கிட்னி டோனருக்கும் இருந்துச்சு. உண்மையான ஹோரோஸ்கோப்பை அந்த புக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். புக்கை வாங்கி தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கிட்னி டொனேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஹோரோஸ்கோப்லையும் இந்த 8 விதிகளையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நிச்சயமாக பொருந்தி வரும், எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த சிஆர்பி மெத்தடில் பொருத்தி பார்க்க உங்களுக்கு சிரமம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நான் சொல்கிறேன், 9942225484. இதற்கு அந்த ஜாதகத்தை அனுப்பி வையுங்கள். அதற்கு உரிய பதிலை உங்களது தொலைபேசி எண்ணுக்கு தனிப்பட்ட விதத்தில் அழைத்து பதில் அளிக்கிறேன். அல்லது நீங்கள் விரும்பினால் அந்த ஜாதகத்தை வீடியோவாக கூட நான் வெளியிடுகிறேன். அதற்கு எந்த கட்டணமும் தேவையில்லை. இங்க ரூல் 8ல் இருக்கிற 1, 6, 8ஆம் இடத்து அதிபதிகளுடன் ராகு தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ லக்னம் தனுசு, இதன் அதிபதி குரு எங்க இருக்கு? மிதுனத்துல இருக்கு. ராகு எங்க இருக்குன்னு பாருங்க, கன்னியில் இருக்கு. மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடு. அப்போ ஒரு கிரகத்தினுடைய வீட்டுல இருக்கிற கிரகங்கள் தொடர்பு விவரம் இது சிஆர்பி மெத்தட்ல நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப மிதுனத்துல இருக்கிற குருவும் கன்னியில் இருக்கிற ராகும் கனெக்ட் ஆயிக்கும். ஏன்னா அந்த 2 வீடும் புதனுடைய வீடு. அதனால லக்னாதிபதிக்கு ராகு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது 6ஆம் வீட்டதிபதியான சுக்கிரனுக்கு ராகு தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டைரக்டா சிம்பிள் மெத்தட்ல வரலைங்க. அப்போ சிஆர்பி மெத்தட்ல அப்ரோச் பண்றோம். ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, அஸ்தம். சுக்கிரன் அமர்ந்தது திருவோணம். அஸ்தம் மற்றும் திருவோணம் இரண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரிவோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ள ராகுவை சுக்கிரன் உள்ள திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ சுக்கிரனும் ராகுவும் தொடர்பு பெறுகிறார்கள். ஏன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்திற்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அடுத்தது 8ஆம் இடத்து அதிபதிகளுடன் ராகு தொடர்பு. 8க்குடையவன் சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கு. இந்த சந்திரனை கன்னியில் இருக்கிற ராகு பார்க்கிறது. அப்போ ஒரே சமயத்துல ராகு லக்னம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த அதிபதிகளோடு தொடர்பு பெறுவதை அறிய முடிகிறது. இந்த 8 விதிகளும் இருந்ததுனால இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி கடந்த 1 ஆண்டாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோ ஷூட் பண்ற இன்னைக்கு தேதியில இந்த ஜாதகர் கோவையில் உள்ள மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் வியாதிக்கு வைத்தியம் பார்த்து வருகிறார். இப்போ இவருக்கு சிறுநீரக கோளாறு மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு மிகப்பெரிய வசதி படைத்தவர். இவர் நன்றாக இருந்த பொழுது பெரிய தொழிலை செய்து பல கோடி ரூபாய் சம்பாதித்தவர். இப்போ உடம்புக்கு முடியாம இருக்கிற காரணத்தினால மனதில் ஏற்பட்ட ஏக்கத்தின் காரணமாக பிரஷர் அதிகமாகி தலையில இரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் உறைந்து இவருடைய ஒரு பக்க கை கால்கள் வேலை செய்யாமல் வாதம் ஏற்பட்டு
அதற்கும் சேர்ந்து வைத்தியம் பெற்று வருகிறார். பக்கவாதம் வருவதற்கு சிஆர்பி முறையில் விதிகள் கண்டுபிடித்துள்ளேன். அந்த விதிகள் தான் இங்கே பாருங்க, பக்கவாதம் விதிகள்னு போட்டு சைடில் பாக்ஸில் காட்டியிருக்கேன். 10 விதி இருக்கு. இந்த 10 விதியும் இருந்தால் இந்த விதி உடையவர் யாராக இருந்தாலும் அவருக்கு நிச்சயம் பக்கவாதம் வரும். எந்த மாற்றமும் இல்லை. இதில் ஏதாவது ஒரு விதி சற்று தலையை சுற்றி மூக்கை தொடுவது போல் இருந்தால் அவருக்கு வியாதி வரும், ஆனால் விரைவில் குணமடையும். அல்லது 8 விதி வந்தால் பக்கவாதம் வருவதற்கான அறிகுறிகள் வரும். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு எனது அலுவலகத்தில் 48 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது 8 விதிகள் இருந்தன. உங்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான அமைப்பு உள்ளது, ஆனால் பக்கவாதம் வராது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாங்க, நான் அதற்காக மருத்துவரின் ஆலோசனையின்படி பக்கவாதம் தவிர்ப்பதற்கான மருத்துவம் எடுத்துக்கொண்டுள்ளேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஜாதகத்துல இந்த 10 விதி எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ரூல் 1, லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது, அல்லது லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருப்பது, அல்லது லக்னத்தில் ஏதேனும் 2 கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது. பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும், சிம்பிளிஃபைடா பண்ணி புரிஞ்சுக்குங்க. லக்ன புள்ளியோட நட்சத்திரத்துல வேற கிரகம் இருப்பது, அல்லது லக்னாதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் வேறு கிரகம் இருப்பது, அல்லது லக்னத்திலேயே 2 கிரகம் இருப்பது. லக்னாதிபதி அல்லாமல் லக்ன புள்ளி இல்லாம வேறு 2 கிரகங்கள் லக்னத்துல ஒரே நட்சத்திரத்துல இருப்பது. இந்த மாதிரி இருந்தா இந்த ரூல் 1 மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம், லக்ன புள்ளி பூராடம். இதே பூராடம்ல மாந்தி இருக்கு. மாந்தி என்ன பண்ணும்னு கேட்கறவங்களுக்குலாம் இதுதான் பதில். மாந்தி லக்ன புள்ளியில் லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ, லக்னாதிபதியோடு கூடி லக்னாதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்தில் வேறு கிரகத்தோடு இந்த மாந்தி இருந்தாலோ பக்கவாதம் வருவதற்கான விதி 1 பொருந்தி வருவதை புரிந்து கொள்ள வேண்டும். ரூல் 2, 1-6 தொடர்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம், லக்ன புள்ளி பூராடம். பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் தனுசு லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால 1-6 மேட்ச் ஆகிறத பார்க்க முடியுது. ரூல் 3, 6-9 தொடர்பு. இங்க பாருங்க, தனுசு லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன். இந்த சுக்கிரனும் சூரியனும் மகர ராசியில ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் கிரீன் கலர் டாட்டட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ரூல் 4, செவ்வாய் புதன் தொடர்பு. செவ்வாய் புதன் அப்படிங்கிறது ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 1ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதியானவர் செவ்வாய். காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன். அதனாலதான் 6 மற்றும் 1-8க்கு தொடர்புடைய செவ்வாய் மற்றும் புதனை எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, செவ்வாய் கடக ராசியில் இருக்கு, புதன் மகர ராசியில் இருக்கு. இவங்க 2 பேரும் சம சப்தமமாக பார்த்துக்கிறதுனால ரூல் 4 பொருந்தி வருவதை அறிய முடிகிறது. ரூல் 5, புதன் குரு தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு அதிபதியான குரு மிதுனத்துல புதனோட வீட்லயே இருக்கிறதால குரு புதன் கனெக்ட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். ரூல் 6, புதன் கேது தொடர்பு. மீனத்தில் இருக்கிற கேது மகரத்தில் இருக்கிற புதனை பார்க்குது, அதனால புதன் கேது தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது. ரூல் 7, 1 சனி தொடர்பு. அதாவது லக்னத்துக்கு சனி தொடர்பு. சிம்ம ராசியில் இருக்கிற சனி லக்னத்தையோ அல்லது லக்னாதிபதியான குருவையோ பார்க்கல. இது நார்மல் மெத்தடில் உங்களுக்கு பார்க்கலன்னு உறுதியா சொல்ல முடியும். சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாசாரத்துல பாருங்க மகம். கேது அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. அதாவது கேதுவோட நட்சத்திரத்துல சனி இருக்கு, சனியோட நட்சத்திரத்துல கேது இருக்கு. இப்படி இருந்தா நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மகம் நட்சத்திரத்துல இருக்கிற சனிய கேது அமர்ந்த உத்திரட்டாதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ சனி மீனத்தில் இருக்கிறத எடுத்துக்கணும். அதனாலதான் ப்ளூ கலர் பாக்ஸ்ல சனியை காட்டியிருக்கேன். இங்க இருக்கிற சனி தனது 10ஆம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்கும்.
லக்னத்துக்கு சனி தொடர்பு வருவதை பார்க்க முடிகிறது. ரூல் 8, செவ்வாய் சனி தொடர்பு. கடக ராசியில செவ்வாய் இருக்கு. செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் பூசம். பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். எனவே இந்த ரூல் 8 பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. ரூல் 9, 6க்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பது. அதாவது தனுசு லக்னம், 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். இந்த திருவோணம் நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரத்திலேயோ 22வது நட்சத்திரத்திலேயோ அல்லது வேதை நட்சத்திரத்திலேயோ கிரகம் இருக்கிறதா என பார்க்க வேண்டும். பாருங்க, திருவோணம் நட்சத்திரம், இதற்கு 22வது நட்சத்திரம் விசாகம். இந்த விசாகம் நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கு. அதனாலதான் இப்படி சைட்ல டாட்டட் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். அப்போ ரூல் 9 பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. ரூல் 10, 8 ராகு தொடர்பு. கன்னி ராசியில ராகு இருக்கு. இந்த ராகு 8ஆம் இடத்தை பார்க்குது. மேலும் இந்த ராகு 8க்குடைய சந்திரனையும் பார்க்குது. அதனால 8ஆம் வீட்டுக்கு 2 விதத்துல ராகு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அப்போ இந்த மாதிரி விதிகள் 10மே எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவருக்கு பக்கவாதம் வரும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கல் ஆங்கிளில் ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரே ஜாதகருக்கு கிட்னி ஃபெயிலியரும் ஆயிருக்கு, அதே ஜாதகருக்கு பேரலைசிஸும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து ஸ்டண்ட்டு வச்சுருக்காங்க, அவருக்கு பக்கவாதமும் வந்துச்சு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் மட்டும் வரும், கிரக அமைப்பு இருக்கும், அவருக்கு அந்த நோய் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரகங்களை தனித்தனியாக பரவலாக தான் இருக்கு. இருந்தாலும் 2 கடுமையான வியாதிகள் வந்து துன்பப்படுறாரு. இந்த ஜாதகத்தை பார்த்தாலே விருச்சிக ராசிக்கு கோச்சார குரு எங்க இருக்கு? இன்னைக்கு மிதுனத்துல இருக்கு. அஷ்டமத்துல குரு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. குரு பயிற்சியானா இது நல்லாயிரும் அப்படின்னு எல்லாம் சிலர் வந்து அவருடைய அடிப்படையான ஜோதிட அறிவை கொண்டு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு எலாபரேட்டா டீப்பா ஆஸ்ட்ராலஜியை ரிசர்ச் பண்ணினதை உங்களுக்கு நான் சொல்றது எதற்காக அப்படின்னா, ஜோதிடத்தை 7.5 சனி அஷ்டம சனிங்கிற அடிப்படையில பார்க்காம ஆழமான கண்ணோட்டத்துல பார்க்கறதுக்கு இது பயன்படும். ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏற்படுற முக்கியமான நிகழ்வுகளுக்கு அந்த குடும்ப உறுப்பினருடைய ஜாதகமும் காரணமாக இருக்கிறது என்பதை உதாரணத்திற்காக இந்த ஃபேமிலி ஹோரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஷூட் பண்ணுற தேதியில் இவருக்கு நோய் குணமாகாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.